அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள்வாசன் துரைசாமி. வாழ்க்கையில் பல கஷ்டமாக, குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமணம் ஆகவில்லையா, இல்லை கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியலையா, இல்லை கடன் கொடுத்தவங்க பணம் திருப்பி தரலையா, இல்லை ஆரோக்கியம் இல்லையா, இல்லை மன நிம்மதி இல்லையா, இல்லை செல்வ செழிப்பு இல்லையா, பணம் அதிகமாக பணம் கம்மியாக வருது ஆனால் செலவு ஜாஸ்தியாகுதா, போன்ற எல்லாத்துக்கும் A to Z எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னு சொன்னிங்கன்னா பௌர்ணமியில் திருச்செந்தூரில் இருப்பது தான் நல்ல தீர்வு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு இரவு, பௌர்ணமி வரப்போ நீங்கள் திருச்செந்தூரில் இருங்க. அன்று இரவு நீங்கள் திருச்செந்தூரில் முருகனை பார்த்துட்டு முடிஞ்சால் அன்னதானம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த கடற்கரையே அமைதியாக உட்கார்ந்து எதுவுமே சிந்திக்க தேவையில்லை. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்க போகுது, இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், எல்லா வகையான கேள்விக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும். இந்த கஷ்டம், பணம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு நிச்சயமாக கிடைக்கும் திருச்செந்தூரில். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஏகப்பட்ட பேர் கூட்டங்கள் எச்சாகிக்கொண்டே இருக்குது. காரணம் என்ன, அந்த முருகனோட மகிமையினால் மக்கள் கூட்டம் சாரியாக வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா அது உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும். திருச்செந்தூர்னா பௌர்ணமின்னா திருச்செந்தூர்னு மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சனால மிக அற்புதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை அந்த முருகன் கொடுப்பாரு. திருச்செந்தூரில் பௌர்ணமிக்கிறப்ப தான் ரொம்ப சிறப்பு. அதனால் வரப்போ சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் திருச்செந்தூரில் கடற்கரையில் இருந்து அமர்ந்து நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு திருப்பி கமெண்டில் போடுங்க. மேலும் நல்ல தகவல் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.